அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய மாதத்தை தேவன் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பது நம்ம எல்லாருடைய விருப்பம், எல்லாரும் ஆசைப்படுகிற காரியம். முதல் தேதி என்று சொன்னாலே உடனே இந்த மாதத்தை நான் என்ன செய்யணும்னு ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிருவோம். ஒரு மாதம் துவங்குகிறது என்று சொல்லிவிட்டாலே ஆண்டவர் இந்த மாதத்திலே இந்த காரியத்தை செய்தால் நலமாய் இருக்கும், இந்த தடையை உடைத்தால் நலமாய் இருக்கும், வழியை திறந்தால் நலமாய் இருக்கும், அப்படி என்று சொல்லி பலவிதமான ஒரு எதிர்பார்ப்புகளோடு ஆசைகளோடு தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருப்பான். அப்படிதான் நம்மிலும் அநேகர் தேவன் இந்த மாதத்தை எப்படியாவது இந்த மாதத்தை ஆண்டவர் நடத்தினால் போதும், இந்த மாதம் ஒரு குறைவில்லாமல் கண்ணீர் இல்லாமல் என் ஆண்டவருடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு உண்டு. நிச்சயமாய் ஆண்டவருடைய கரம் உங்களை வழிநடத்தும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆண்டவருடைய கரம் உங்களை வழிநடத்த வேண்டுமானால் ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் உங்களோடு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து விடாமல் இந்த மாதத்திலே நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தபடியினால்தான் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டார். கானானை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை பயணத்தை ஆண்டவருடைய கரம் அவர்களை வழிநடத்த முடிந்தது. அதே தேவனுடைய பிரசன்னத்தை இழந்த சவுலை நாம் மறந்துவிட முடியாது. தேவனுடைய பிரசன்னத்தை இழந்த உடனே பொல்லாத ஆவி அவனுக்குள் நுழைந்தது. அவனுடைய வாழ்க்கையில ஒரு எரிச்சல் உண்டாகியது, அவன் வாழ்க்கையில முறுமுறுப்பு உண்டாகியது. அவனுடைய வாழ்வு முடிகிற தருணத்திலே தள்ளப்படுகிறதாய் மாறியது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த மாதத்திலே உங்களோடு இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தருடைய கரம் உங்களை வழிநடத்தும் என்பதை மறந்துவிட வேண்டாம். நாம் சத்தியத்திற்குள்ளாக நாம் கடந்து போகலாம். பரிசுத்த வேதாகமத்தை நாம் அனைவரும் எடுத்துக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் அனைவரும் சேர்ந்து வாசிப்போமே. வாசிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தினுடைய உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேல் மனதுருக்கம் உள்ள தேவனாய் இருந்து சொல்லுகிற காரியங்கள், தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை மாறாது. தேவன் உங்களோடு செய்திருக்கிற அந்த உடன்படிக்கை மாறாது. அது யார் சொல்லுகிறது? உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்தில் இந்த மாதத்திலே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மனிதனுடைய துணை நம்மை விட்டு அற்று போனாலும், உறவுகள் கைவிட்டாலும், சூழ்நிலைகள் மாறி போனாலும், இயற்கையில மாற்றங்கள் வந்தாலும் என் ஆண்டவருடைய கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் தான் ஆண்டவர் இன்று நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக தான் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வேதத்தின் மூலமாய் அவர் சொல்லுகிற காரியம் அதைதான். அவர் சொல்லுகிறார், உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தில் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் உடைய இரக்கத்தை பெறும்படியாக, அந்த உருக்கமான இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் என்னுடைய வாழ்வை நான் நகர்த்த வேண்டும். அல்லாஹ் கவனியுங்க, தேவன் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கிறார். உலகத்திலே எது மாறினாலும், எது விலகினாலும், யார் கைவிட்டாலும், யார் சூழ்நிலைகள் மாறினாலும், எந்த நிலையில் என்னுடைய வாழ்வு தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் மனதுருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு உண்டு, என் கிருபை உனக்கு உண்டு, உன் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னோடு நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்லி உங்கள் மீது மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த இரக்கத்தை பெறும்படி, அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படி
நீங்கள் உங்களுடைய வாழ்வை நகர்த்த வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அந்த இரக்கத்தை நான் எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அந்த கிருபையை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த கிருபையை பெறும்படி நான் என்னுடைய வாழ்வை நகர்த்த வேண்டும் என்பதிலே உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்த பழகிக் கொள்ளுங்க. எப்படியாவது ஆண்டவருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா, உலகத்தில் எது மாறிவிடும், எல்லாம் மாறிடும். சூழ்நிலைகள் மாறும், இயற்கை மாறும். மனிதன் இன்னைக்கு கொடுக்கிறேன்னு சொல்றவன் இல்லைடுவான், உதவி செய்வேன் சொல்லுறவன் உதவி செய்ய மாட்டான். சில மனிதர்களை நம்புவோம், அதிகாரிகளை நம்புவோம். ஓ, பிள்ளை பிற்காலத்தில் என்னை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அந்த பிள்ளை பிற்காலத்தில் சூழ்நிலை வந்த உடனே மாறி போகுது. எல்லா நிலைகள் மாறுகிறது, குணங்கள் மாறிவிடுகிறது. இன்னைக்கு இருக்கிற மனிதன் நாளைக்கு அதே மாதிரி இருப்பதிலே மாறி போகிறான். இப்படி மாறுகிற உலகத்திலே ஆண்டவருடைய கிருபை மட்டும் மாறாது என்று சொல்லுகிறார். அது யார் சொல்லுகிறார்? நம் மீது மனதுருக்கம் உள்ள தேவன் சொல்லுகிறார். அந்த மனதுருக்கத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு நகர்த்தப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து அந்த இரக்கத்தை பெறும்படி உங்களுடைய வாழ்வை நீங்கள் நகர்த்த வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது அவர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதிலே 1வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. அவர் சொல், தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு. நம்ம தேவனுடைய கிருபை தானே, எப்பொழுது தேவனுடைய கிருபையே கிருபையே என்று சொல்லி பாட்டு பாடிடுறோம். தேவனுடைய கிருபை எனக்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா அந்த கிருபையை விருதாவாய் பெற முடியாது. சும்மா எல்லாரையும் பெற்றுக்கொள்ளலாம், எல்லாருமே அந்த கிருபையை அடைந்து விடலாம். ஆண்டவருடைய கிருபையை நான் பெற்றுக்கொண்டு விடுவேன் அப்படி என்று சொல்லி எல்லாரும் நினைப்பது உண்டு. அப்படி சுலபமாய் பெற்றுக்கொள்கிற காரியம் அல்ல. தேவனுடைய கிருபை யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு அந்த கிருபை உண்டு? யார் யார் அந்த கிருபைக்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிறார்கள் என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறாரு, ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் ஸ்தானாதிபதிகளாய் இருந்து அந்த கிருபையை பெற வேண்டுமானால் தேவன் நம்மை ஸ்தானாதிபதிகளாய் நம்மை அழைத்திருக்கிற நிலைமையில நம்மை நிலைநிறுத்திக் கொண்டு அந்த கிருபையை பெற வேண்டும். கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்க, அந்த அழைப்பில் என்னை நான் நிறுத்திக் கொண்டு பின்புதான் அந்த கிருபையை பெற முடியும். உலகத்தில் மனிதர்கள்லாம் விலகி விடுவார். நம்முடைய அனுபவங்களிலே உறவுகளிடம் அனுபவம், நண்பர்களிடம் அனுபவம், வேலை செய்கிற இடத்துல பல அனுபவங்கள், நம்பினவர்கள் எப்படியெல்லாம் நம்மை ஏமாற்றுவார்கள், நம்பினவர்களிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியுமா, இப்படி பல அனுபவங்கள் நமக்கு உண்டு. அப்படி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை மாறாததாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உலகத்துல எல்லாம் மாறினாலும் நான் ஆண்டவருடைய கிருபை தான் எனக்கு நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஆண்டவருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது விருதாவாய் பெற முடியாது. அது சும்மா இலவசமா சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். ஓ, ஆண்டவருடைய கிருபை தானே, உடனே பாட்டு பாடுறா கிடைச்சிரும், பாஸ்டர் ஜெபிச்சா அது கிடைச்சிரும், இல்ல இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டா கிடைச்சிரும் அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்ல, எனக்கு கொடுத்திருக்கிறார் பார் ஒரு அழைப்பு, அந்த அழைப்புல நின்று நான் பெற்றுக்கொள்ளணும். அந்த அழைப்புல நின்று நான் ஸ்தானாதிபதியாய் நான் நின்று விசுவாசியாய் நின்று அந்த அழைப்பை உணர்ந்து அந்த பாதையிலே நான் பயணம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்கிறவனாய் நான் காணப்படுவேன் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை நான் எபிரேயருக்கு எழுதும்போது அவர் சொல்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 12வது அதிகாரம், அதிலே 12வது அதிகாரத்திலே 15, 16வது வசனங்களை வாசிக்கும் போது சொல்கிறார், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேரும் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனாலே அவர்கள் தீட்டுப்படாதபடிக்கு அப்படி என்று சொல்லப்படுகிறது. அப்போ கசப்பான வேர் முளைக்கிறதுனாலே, தீய குணங்கள் நமக்குள் உருவாகிறதுனாலே அந்த கிருபையை நாம இழந்து விடுவோமா? அப்போ தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போகிறோம் என்று சொன்னாலே ஏதோ ஒரு கசப்பான வேர் அங்க முளைச்சிருக்குதுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள முளைத்திருக்கிறது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நமக்குள் முளைத்திருக்கிறபடினால் தேவனுடைய கிருபை இழந்து போகிறோம்.
தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதான் விரும்புகிறார். தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறார். நன்மையினாலே நம்முடைய வாழ்வு முடிசூட்டப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் ஏசியா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் சொல்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை மாறாது என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாறாத கிருபை இருக்கிறதுங்க. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன்னிடத்தில் இருக்கிற அந்த கசப்பான வேர் முளைக்காதபடி காத்துக் கொள்ளுங்க. அந்த கசப்பான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களிடம் இருக்குமானால் அதை நீங்கள் என்ன செய்யணும்? அகற்றி விடுவது அவசியம். அது உங்களை விட்டது நீக்கி விடுவது அவசியம் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அதே 12வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறாரு, மூடனாய் இருக்கிறது. வாசிக்கலாம். 12வது அதிகாரம் 13வது வசனம். முடமாய் இருக்கிறது, விலகி போகாமல் பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்க. அது சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழியை செவைப்படுத்திக் கொள்ளுங்க. சொஸ்தமாக்கக்கூடிய ஒரு பாதைகளை உருவாக்கி கொள்ளுங்க. கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு பாதையை உருவாக்கி கொள்ளுங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு பாதையை உருவாக்கி கொள்ளுங்க. இந்த பாதைகளை உருவாக்காமலே எனக்கு இந்த மாதத்தில் ஆசீர்வாதம் கிடைத்து விடும், இந்த மாதம் நன்மையினாலே முடிசூட்டப்பட்டு விடும் அப்படி என்று சொல்லி நாம் நினைப்போம் என்று சொன்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நான் சொஸ்தமாகும்படி, அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படி, நன்மையை பெறும்படி, ஆசீர்வாதங்களை பெறும்படி உலகத்திலே மனிதன் தான் கைவிட்டான். மலைகள் தான் விலகியது, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தது, உறவுகள் கைவிட்டது, என்னுடைய ஞானம் எல்லாம் பயனில்லாமல் போனது. ஆனால் கர்த்தருடைய கிருபை இருக்குதுங்க. ஆனால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது பெற்றுக்கொள்ளுகிற பாதையை நீ உண்டாக்க வேண்டும். அந்த பாதையை நீ வகுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள இயலாது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதேதான் யூதா எழுதின பொதுவான நிருபத்திலே 4வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக நீ புரட்டி விடாதே என்று சொல்லுகிறார். தேவனுடைய கிருபையை உலக பிரகாரமாய் புரட்டி விடாத, பாவத்துக்குரியதாய் புரட்டி விடாதே. அப்போ தேவனுடைய கிருபை என்பது ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க கூடியது. தேவனுடைய கிருபை என்பது ஒரு மனிதனுடைய சாபத்தை மாற்றக்கூடியது, நன்மையினாலே வாழ்வை முடிசூட்டக்கூடியது. இதை காம விகாரத்தோடு நீ ஒப்பிட்டு விடாதே, பாவத்தோடு இணைத்து விடாதே, மாம்சீகமாய் அதை இணைத்து விடாதே, சுயமாய் அதை இணைத்து விடாதே. அப்போ தேவனுடைய கிருபை நீ பெற வேண்டுமானால் தனியாக இருக்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு பாதையை வகுத்து, என் வாழ்க்கை நான் இப்படிதான் வாழணும், நான் இந்த குணங்கள்லாம் என்னிடத்தில் இருக்கக்கூடாது, இந்த சுபாவங்கள் இருக்கக்கூடாது, என் எண்ணங்களை மாற்ற வேண்டும், சிந்தனையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு பாதையை சீர்படுத்தி கொண்டு நடக்கிறோம் பாருங்க. அந்த பாதையில தான் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பாதையில நீ பயணம் செய்தால்தான் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உலகத்திலே மனிதர்கள் வெறுத்தாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் எது மாறினாலும் ஆண்டவருடைய கிருபை மாறாததாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவருடைய கிருபையை பெற வேண்டுமானால் நாம என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையாய் பயணிக்கணும். கண்மூடித்தனமா ஏதோ நானும் ஓடுகிறேன் அப்படி என்று சொல்லி ஓடி விடாதீங்க. சில சமயங்கள் நாம் அப்படிதான் நினைக்கிறோம், தேவனுடைய கிருபை தானே பெற்று விடலாம், ஆசீர்வாதம் தானே, ஒரு ஜெபம் பண்ணா கிடைச்சிரும், பாஸ்டர் தொட்டா கிடைச்சிரும், இல்ல அந்த சபையில கலந்து கொண்டால் இந்த காரியத்தை செய்தா, இந்த பொருத்தனை செய்தா, அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை நாம தீர்மானித்து என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் கிடைத்து விடும் என்று நினைக்கிறோம். அல்ல, ஆசீர்வாதத்தை கிடைத்து விட முடியாது. சென்ற நாட்களில் வேதத்திலே வாசித்தோம் இல்லையா, ஓபேத்ஏதோமுடைய வாழ்க்கையிலே ஊசா தேவனுடைய பெட்டியை மாட்டு வண்டி மேல ஏத்திட்டு, மாட்டு வண்டி தேவனுடைய பெட்டியை கொண்டு போனால் போதும், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து விடுவார் என்று சொல்லி ஒரு கனவு கண்டார்கள். ஆனால் செய்ய வேண்டிய பணியை ஊசா செய்ய மறுத்தபடியினால், அந்த செய்ய வேண்டிய பணியை அவன் செய்யாதபடியினால் தேவன் அவனை அடித்தார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படி என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் தேவன் காண்பிக்கிற அந்த நல் பாதையிலே, அந்த நீதியின் பாதையிலே, பரிசுத்தமான பாதையிலே நான் பயணம் செய்யும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். இல்ல நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது.
யார் உங்களுக்காக ஜெபிச்சாலும் சரி, நீ எங்க சென்றாலும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று நன்றாக கவனியுங்களே, நம்முடைய மனமாற்றம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மனமாற்றம் இல்லை என்று சொன்னாலே இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்பதையும் நீங்கள் நன்கு உங்களுடைய மனதிலே பதித்துக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 24வது அதிகாரம், அதிலே 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய கோபம் திரும்பவும் இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்படுகிறான். தாவீது என்ன செய்கிறான்? யுத்தத்தில் ஜெயம் வந்து கொண்டிருக்கிறது. அவன் வாழ்க்கையை நீங்க நல்லா கவனிச்சுன்னா ஜெயித்து கொண்டே வருகிறான். இந்த ஜெயித்து கொண்டே வருகிற உடனே அவனுக்குள்ள ஒரு பெருமை ஆட்கொள்ள ஆரம்பிக்குது. பிசாசு அவனுடைய மனதுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். உடனே நுழைந்த உடனே அவன் என்ன செய்யறான்? இலக்கம் பார்க்க ஆரம்பிக்கிறான், தொகையிட ஆரம்பிக்கிறான். தன் இடத்துல யுத்த புருஷர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அது அவனுக்குள்ள ஒரு பெருமையாய் காணப்படுகிறது. யுத்த புருஷர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி தொகையிட ஆரம்பிக்கிறார். என்ன நடந்தது என்று சொன்னால், அதிலே 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதுல 15வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிற காரியம், அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அந்த காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோய் வர பண்ணினார். அதனால் தான் முதல் பேசமா மட்டும் ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்களாம். என்ன நடந்தது? 70,000 பேர் செத்து போனார்கள். நாம கூட சில சமயங்களில் அந்த தற்பெருமை வந்து விடுகிறது. நாம செய்கிறது தப்பு என்று சொல்லி நாம் ஒத்துக்கொள்றதில்லை. என்னுடைய பலன் அப்படின்னு நினைச்சிடறோம், என்னுடைய ஞானம் அப்படின்னு நினைச்சிடறோம். அப்படி என்னுடைய ஞானம், என்னுடைய பலன் அப்படி என்று சொல்லி நாம் நினைக்கிறபடினாலே என்ன நடந்தது? 70,000 பேர் மரித்து போனார்கள். இஸ்ரவேல் எங்குமே ஒரே அழுகையின் சத்தம், எங்கு பார்த்தாலும் மரண ஓலம், எங்கு பார்த்தாலும் பிணங்கள் விழுந்து கிடக்கிறது, எல்லா இடங்களிலும் மரண சத்தம். இதுதான் அந்த இடத்துல தேசத்தில் காணப்படும் ஒரு சிறிய தவறு. நாம செய்கிற சில பாவங்களும் அப்படிதான். எந்த நன்மையும் பெற முடியாதபடி நம்முடைய வாழ்வை வீழ்த்து விடுகிறது. நாம் என்ன செய்வோம்? அந்த பாவத்துக்கு நாம நியாயம் பேசுவோம். ஓ, இதுதானே நான் செய்யறது கரெக்ட் தான். ஓ, அவர்கள் அப்படி பேசினார்கள், அதனால நான் இப்படி பேசினேன். இவங்க இப்படி நடந்து கொண்டாங்க, அதனால நான் இப்படி நடந்து கொண்டேன். அதனாலதான் நான் சண்டை போட்டேன், இல்லைன்னா நான் ரொம்ப நல்லவன். ஓ, நான் இல்லைன்னா நான் அப்படி கிடையாது, அவங்க தான் இவங்க தான் என்று சொல்லி மற்றவர்களை குறை சொல்லி கொண்டுதான் இருப்போம். ஆனா நம்மிடத்துல இருக்கிற குறைகளை நாம் நினைப்பதே கிடையாது. நாம செய்கிற தவறுகளை உணர்வதே கிடையாது. தாவீது அப்படி உணராத அவன் தவறு செய்தபடினால் நிகழ்ந்தது என்ன? 70,000 பேர் மரித்து போனார்கள். இஸ்ரவேலர் எங்குமே ஒரே மரண சத்தம், எங்கு பார்த்தாலும் அழுகையின் சத்தம். இதுதான் அந்த இடம் முழுவதுமாய் கேட்டுக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கூட சில சமயங்களில் செய்கிற தவறுகள் நிமித்தமாக என்ன நடக்கிறது? எங்கு பார்த்தாலும் தோல்வி, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் தடை. என்ன முயற்சி செஞ்சாலும் பாஸ்டர் நடக்க மாட்டுது. நான் அவரை சந்தித்து பார்த்தேன், ரெக்கமெண்டேஷன் எங்க ஓடி பார்த்தேன். ஓ, இப்படி செஞ்சா வாழ்ந்துடலாம், இப்படி செஞ்சாக்கா நான் முன்னேறிடுவேன் அப்படின்னு சொன்ன பல முயற்சிகளை நான் எடுக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில தோல்விதான் வருகிறது, ஆனால் வெற்றி இல்லை. ஆனா ஏன் என்று சொல்லி நாம பார்க்கிறதே இல்லை. நாம ஏன் அது நடக்குது அப்படின்னு சொல்லி நாம கவனிக்கிறதே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. ஏன் இது நடந்தது? இது நடந்ததற்கு காரணம் என்ன? அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளாத காரணம் ஏதோ ஒரு தவறு என்னிடம் இருக்கிறது என்கிற உணர்வு வேண்டும். வேதம் அதை தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் இந்த பூலோகத்திலே நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கலாம். எப்போ? உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி. அப்போ உணரக்கூடிய ஒரு வாழ்வு வேண்டும். நான் செய்கிறது தப்பா சரியா அப்படின்ற ஒரு உணர்வு வேண்டும். நம்மை நியாயப்படுத்திக் கொண்டு ஓடுவதால் ஒரு பயனுமே கிடையாது. அப்போ இந்த ஆசீர்வாதம் இழக்கிறேனா, இந்த தடை வருகிறதா, இந்த பாடுகள் உபத்திரங்கள் வருகிறதா, எங்கோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. அந்த தவறு ஏன் வந்தது? அவங்களால இவங்களால இல்லை. அவங்களே என்னிடத்தில் அன்பு காண்பிக்கிற நிலைமையில ஆண்டவரின் வாழ்வை நகர்த்த முடியும். நன்றாக கவனிங்க. ஒரு பைத்தியம் பிடித்தவன் ஒரு ரோட்டில் அமர்ந்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்க. அவன் போகிற வருகிறவர் எல்லாருமே அவன் கள்ள தூக்கி அடிக்கிறது கிடையாது. அவனை யாராவது ஒரு சீண்டினால்தான் அவன் கள்ள தூக்கி அடிப்பான், இல்லையா? இல்லைன்னா அவன் யாரையும் அவன்
ஒரு அவன் பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுக்கின்னு உட்கார்ந்து கொண்டிருப்பான். அதே அவனிடத்துல நீங்கள் அன்பை காண்பித்து பாருங்க, அவனிடத்துல அன்பை நீங்க வெளிப்படுத்தி பாருங்க, அப்பொழுது அவனும் பேச ஆரம்பிப்பான், சிரிக்க ஆரம்பிப்பான். அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து பாருங்களே, அவனிடத்துல அன்பை உட்கார்ந்து பாருங்க, அவன் பேச ஆரம்பிப்பான். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில எந்த தீங்கு வருகிறதா இருந்தாலும், கஷ்டங்கள் வருகிறதா இருந்தாலும், ஏதோ ஒரு தவறு நம்மிடத்துல இருக்கிறது என்கிற அந்த உணர்வு உள்ளவன் தான் நம்மிடத்துல தேவன் பார்க்கிறார். அந்த உணர்வுள்ள ஒரு வாழ்வு வேண்டும். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கை அவன் செய்த தவறு, அவன் தவறினால என்ன நடக்கிறது? 70,000 பேர் மரித்து போகிறார்கள். 70,000 பேர் மரித்து போனார்கள் இல்லையா? அதே அதிகாரத்திலே 24வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷருடைய கையிலே விழாதிருப்பேனாக ஒரு முடிவு பண்ணுகிறான். ஓ, என்ன பண்ணாலும் மலைகள் விலகி விட்டது, பர்வதங்கள் இலைப்பெயர்ந்து விட்டது, நான் நம்பினவர்கள் விலகிட்டாங்க, அவங்க செய்வாங்க நினைச்சு அவங்கள விலகிட்டாங்க. ஆனா கடைசி நேரம் இதுதான் சரியான நேரம். எவ்வளவு முயற்சி செஞ்சு நான் செய்த தப்புக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னு சொன்னால், மனுஷனுடைய கையில விழாதபடி கர்த்தருடைய கையில விழுவேனாக. இதான் தாவீது எடுத்த முடிவு. தாவீது எடுக்கிறான். 70,000 பேர் மரித்து போகிறார்கள். எங்கும் மரண சத்தம், எங்கும் அழுகையின் சத்தம், எந்த இடத்திலும் பிணங்கள் விழுந்து போய் கிடக்கிறது. இஸ்ரவேலர்கள் அவ்வளவு பேர் அழிந்து போய் விட்டார்கள். தன்னிடம் காணப்பட்ட அந்த பெருமையின் நிமித்தமாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் இருக்கிற சில குணங்கள், தவறான சிந்தனைகள், தவறான செயல்பாடுகள் பெரிய இழப்பை சந்தித்து விடுகிறது. ஒரு துன்பத்தின் வழியில நம்மை தள்ளி விடுகிறது. நீங்கள் அதை தேவனுடைய கிருபையினாலே மட்டும்தான் பெற முடியும். வேதம் அழகாய் சொல்லிருக்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெயர்ந்தாலும் என் கிருபை மாறாது, என் கிருபை உனக்கு உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அப்ப எல்லாம் மாறிடுச்சு. இப்போ நான் கர்த்தருடைய கையில விழுவேனாக. தாவீது முடிவு பண்றான், ஆண்டவருடைய கையில நாம் விழுவோமாக, ஆண்டவரை பிடித்துக் கொள்வோமாக. அந்த முடிவு எடுத்தபடினாலே அதிலே 16வது வசனத்தை வாசித்து பார்ப்பேன்னு சொன்னால், தேவதூதன் எருசலேமை அழிக்க தன்னுடைய கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும் இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதனாகிய எபிசனாகிய அர்பனாவினுடைய போராடுகிற களத்திற்கு நேராக இருந்தானாம். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் மனதுருக ஆரம்பிச்சார். ஆண்டவர் வாசிச்சோம் இல்லையா? நம்ம அழகாய் வாசிச்சோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, உண்மையில் மனதுருகிற கர்த்தர். இந்த இடத்துல அந்த தேவன் தாவீதை பார்த்து மனதுருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் என்னென்ன குறை இருக்குதுன்னு கவனிங்க. உங்க வாழ்க்கையில என்ன தவறு இருக்குது முதல்ல கவனிங்க. தேவன் இந்த மாதத்தை ஆசீர்வதிக்கணும், இந்த மாதம் முழுவதுமா நன்மையா இருக்கணும், நான் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை துணை நல்லா இருக்கணும் அப்படி நீங்க விரும்புறீங்கனாக்கா, உங்க மனைவியை, உங்க கணவனை, உங்க பிள்ளைகளை, உங்க பெற்றோரை நீங்க நேசிக்கிறது உண்மைனாக்கா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் செய்த தவறு என்ன என்று சொல்லி நீங்கள் சிந்திக்க வேண்டியது அவசியம். தேவன் இடத்துல போய் உட்காருங்க. மனிதனுடைய கரத்தில் உட்காருவீர்கள் என்று சொன்னால் எல்லாம் மாறிடுச்சு. மலைகள் விலகுகிறது, பர்வதங்கள் நிலை பெயர்கிறது, எல்லாம் மாறி போய் கொண்டிருக்கிறது. நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், எத்தனையோ முயற்சி செய்கிறேன், எத்தனையோ பிரயாசப்படுகிறேன், எத்தனையோ விதமாய் நான் ஆசைப்படுகிறேன், ஒன்னும் நடக்கலாம் ஐயா, ஒன்னும் நடக்க மாட்டது. இந்த கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் கர்த்தருடைய கையிலே நான் விழுவேனாக. அப்போ நாம உலகத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கரத்தில் தான் விழணும். தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த தூதனுக்கு கட்டளை இடுகிறார். உடனே அந்த தூதன் எருசலேமை அழிக்க நினைத்த கையை நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். போதும், இப்பொழுது உன்னுடைய கையை நிறுத்து. ஆண்டவர் உடனே என்ன செய்கிறார்? அந்த அழிவில் இருந்து அவர்களை காத்தார். அந்த அழிவில் இருந்து காக்கவில்லை என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களே முழுவதும் அழிந்து போயிருப்பாங்க. 70,000 பேரோடு நிறுத்தப்பட்டது. இதுவரை அழிந்ததா இருக்கட்டுங்க, இதுவரைக்கும் போனதா இருக்கட்டுங்க,
இதுவரைக்கும் நீங்கள் இழந்ததா இருக்கட்டும், போனது போல இனிமேலாவது ஆண்டவர் என் குடும்பத்தை அழிக்க கூடாது, இனிமேலாவது என் குடும்பத்தில் கஷ்டம் வரக்கூடாது, இனிமேலாவது ஆண்டவர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார், நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து, நான் செய்தது பாவம் என்பதை நீங்கள் உணர்ந்து, நான் மீறலில் செய்திருக்கிறேன், என் எண்ணங்களிலே சிந்தனைகளிலே இப்படி ஒரு தவறை நான் நிகழ்த்தி இருக்கிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே மனிதனுடைய கரத்தில் விடாமல், மாம்சீகமாய் முடிவு எடுக்காமல், மனிதனை நம்பாமல் கர்த்தருடைய கரத்தில் விழுவோமாக என்று சொல்லி தாவீது ஆண்டவருடைய கரத்தில் விழும்பொழுது அந்த இரக்கத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியங்கள், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில யார் உங்களை விட்டு விலகினாலும், எந்த சூழ்நிலையில் மாறினாலும் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார், அவருடைய கிருபை உங்களுக்கு உண்டு, அவருடைய கிருபை உங்களை வழி நடத்தும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்ன தவறு உங்களிடத்தில் இருக்கிறது அந்த தவறை உங்களை விட்டு அகற்றிக் கொள்ளுங்க, உங்களை விட்டு அகற்ற பாருங்க, உங்களை விட்டு அதை நீக்க பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை வழிநடத்துவார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதுதான் கலாத்தியருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், கலாத்தியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, கலாத்தியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 6வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவர் சொல்லுகிறார், உன்னை குறித்து எச்சரிக்க வேண்டும், நீ இடராதபடி, நீ வழுவாதபடி. எவ்வளவுதான் நீங்க சம்பாதிக்கலாம், எவ்வளவுதான் ஆசைகள், உனக்கு எவ்வளவுதான் உறவுகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், உனக்கு பதவி இருக்கலாம், புகழ் இருக்கலாம், என்ன இருந்தாலும் நீ அழிந்து போகாதபடிக்கு, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு, நீயும் இடராதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்படி என்று சொல்ல நம்ம எவ்வளவு வாழ்ந்தாலும் எப்படி வாழுகிறோம் என்பதல்ல, நம்ம உங்க ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே ஒரு எச்சரிக்கை வேண்டும். நான் செய்யறது என்ன ஆண்டவருக்கு பிரியமா, நான் இப்படி நடந்து கொள்வது ஆண்டவருக்கு பிரியமா, நான் இப்படி இந்த மனிதனோடு பேசுவது சரியா, நான் இப்படி என்னுடைய வாழ்க்கை முறையை இப்படி நகர்த்தி கொண்டிருக்கிறேனே இது சரியா, அப்படி என்று சொல்லி உங்களை குறித்து ஒரு எச்சரிக்கையோடு உங்களுடைய வாழ்வை நகர்த்தணும். நாம என்ன சொன்னோம், ஊருக்கு தான் உபதேசம் இன்னைக்கு இல்ல, நாம மற்ற நீ இப்படி நட, நீ இப்படி வாழாது, ஏன் இதை செய்யற, அவங்க இப்படி பேசுறாங்க அதனால தான் நான் இப்படி சொன்னேன், எல்லாரையும் குறை சொல்லிடுவோம், எல்லாரையும் நம்ம குற்றப்படுத்திடுவோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற குறைய நாம பார்க்கறதே இல்லை. முதல்ல நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மிடத்துல குறைகள் உண்டு, உண்டு தவறுகள் இருக்கிற பட்சத்தில் தான் இந்த தடைகள் நிகழ்கிறது, இந்த ஆசீர்வாத இழப்பு நிகழ்கிறது. 70,000 பேர் மரித்ததற்கான தாவீது கிட்ட இருந்த ஒரு தவறு. அப்போ நம்மிடத்துல அப்படி பல தவறுகள் இருக்கிறது, இதை நாம உணர்வது கிடையாது. நான் மற்றவங்களையே சொல்லிட்டு என்ன பண்றோம், நான் நல்லவன் நினைக்கிறோம். ஆனா அதனாலதான் பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறாரு, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கை ஆயிரு, நீ சோதிக்கப்படாதபடி உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஒவ்வொருத்தரும் தங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. பைத்தியக்காரன் சும்மா தூக்கி கல் அடிக்கிறது இல்ல இல்லையா, நாம ஏதாவது அவளை சீண்டினாதான் அவன் கல்லை தூக்கி அடிக்கிறான். கஷ்டம் ஏன் வருது, சும்மா வருதா? கஷ்டம் வருதான சும்மா வருதா? இல்ல, நாம ஏதோ ஒரு பாவம் செய்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கிறோம். சவுல் அப்படி செஞ்சதுனால பொல்லாத ஆவி உள்ள நுழைஞ்சது. சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினால தானே அந்த பொல்லாத ஆவி நுழைஞ்சது. நம்ம கிட்ட இருக்கிற பாவம் தான் இந்த நன்மை வரப்பட்டாது இருக்கிறது. தேவன் ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆசீர்வதிக்கிறோம் சொன்னா ஜீவனை வச்சிருக்கிறார். அப்படி இல்லைன்னாக்கா தேவன் தண்டிக்கிறார்னாக்கா என்னைக்கு ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்கணும்ல, கொரோனால செத்து போயிருக்கணும்ல, கொள்ளை நோயில செத்து போயிருக்கணுமே, எத்தனையோ காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம். என்னைக்கோ மரணம் சந்தித்து இருக்கணும். ஆனா ஆண்டவர் நேசிக்கிறார் உங்களை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஆனால் இந்த உயர்வதற்கு தடையாக இருக்கிறது ஏதோ ஒரு பாவம்.
அதை உணருங்க. ஏதோ ஒரு தவறு நிகழ்கிறது என்பதை நீங்கள் உணருங்க. அந்த தவறு என்ன என்பதை நீங்க கவனிங்க. வேதம் அழகை சொல்லுகிறதுல பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வில் அறிக்கை செய்து விட்டு விட்டா இரக்கம் கிடைக்கும். அறிக்கை செய்யுங்க இன்னைக்கு. அப்பா, நான் இப்படி நடந்து கொள்கிறேன், என் குணம் இப்படி இருக்குது, என் சிந்தனை இப்படி இருக்குது, என் பேச்சு இப்படி இருக்குது, நான் இப்படி நடந்ததால இது நடந்துச்சு, நான் இப்படி பார்த்ததால இது நடந்துச்சு, இன்னைக்கு நான் மாறுகிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்து அதை விட்டுடுங்க. இரக்கம் பாராட்டுவார் ஆண்டவர். மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை மாறாது என்று சொல்லி உன்னோடு மனதுருகிற கர்த்தர் அவர். அவர் இரக்கத்தை காண்பிக்கிற தேவன் அவர். உன் பாவங்களை நினைக்கல அவர். உன் மேல இருக்கிற குறைகள், ஒரு வெள்ளை சட்டையில ஒரு கரை இருக்குதுனாக்கா பார்த்தோன்னு சொல்லுவாங்க, என்ன அந்த கரை போட்ட சட்டையை பார்க்கலையா, அதை அப்படியே போட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் கரையை பார்க்கறது இல்ல, உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பார்க்கிறார். கரைகளை பார்த்துதான் நம்ம கிட்ட நிறைய இருக்குது. யாருமே இங்க உட்கார முடியாது, யாருமே ஜீவனோடு இருக்க முடியாது. ஒவ்வொருடும் பல விதமான கரைகள் இருக்குது, குறைகள் இருக்குது. கரையும் குறையுமே நம்மகிட்ட ஏதோ ஒரு குணம். ஒண்ணு நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல வேதம் வாசிக்கிறவங்க, உங்ககிட்ட விசுவாசம் இருக்கலாம், இல்ல உதவி செய்யற குணம் இருக்கலாம், இல்லையா அன்பை காமிக்கிற குணம் இருக்கலாம், கீழ்ப்படுகிற ஏதோ ஒண்ணு. அதை வைத்தாவது உன்னை கொண்டு ராஜ்யத்தை கட்ட முடியுமா? அந்த நல்ல குணத்தை வச்சு அது ஏதோ ஒண்ணு அதை வைத்து உன் பாவத்தை கழுவ முடியுமா? என் மகனிடம் மகளிடம் இந்த குணம் இருக்குது, இது போதும்பா, நான் ராஜ்யத்தை கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறாரு. குறைய பார்க்கல, உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பார்க்கிறார். மனுஷன் எதை பார்ப்பான்? குறைய பார்ப்பான். ஐயோ அவங்க பேச்சா, ஐயோ அவங்க செயலா, அவங்க இப்படி அவங்க அப்படி என்று சொல்லி மொழமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் அப்படி உன்னிடத்தில் இருக்கிற குறைகளை பார்க்கிற ஆண்டவர் அல்ல, உன்னை குற்றப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல. உன்னிடம் இருக்கிற நல்ல குணங்களை வைத்து அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். அவர் சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறார். உன்னிடத்தில் இருக்கிற குறைகளையும் கிறிஸ்து இயேசுவினாலே மகிமையில் அவர் நிறைவாக்க விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் நம்மை பார்க்கிற விதம் வேறு, உலகம் நம்மை பார்க்கிற விதம் வேறு. அப்போ ஆண்டவர் பார்க்கிற விதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அதை புரிந்து கொள்ளுங்க. பாவங்களை அறிக்கை செஞ்சு விட்டுடுங்க, பாவங்களை விட்டுடுங்க, தவறுகளை விட்டுடுங்க. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை மாற்று கருத்து கிடையாது. 2 சாமுவேல் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் அதுல 5வது வசனத்தை சொல்கிறார், என்னுடைய வீடு இப்படி இராதோ, அவர் சகலம் திட்டம் தீட்டி இருக்கிற நிச்சய உடன்படிக்கை அவர் என்னோடு செய்திருக்கிறார். ஆகவே என்னுடைய வாஞ்சை எல்லாம் அவர் வளர்ந்தவங்க செய்யாரோ. அவர் உங்களை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கிறார், உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உன் திட்டத்தை அவர் நிறைவேற்ற நினைக்கிறார். இந்த மாதத்தில் என் மகனை கொண்டு என் மகளை கொண்டு நான் இப்படிலாம் செய்யணும் அப்படிதான் தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில பல அனுபவங்கள் உண்டு. மனிதர்கள் நம்பி, சூழ்நிலையை மாறி, உறவுகளை நம்பி, பதவிப்புகளை நம்பி, ஆஸ்திகளை நம்பி, எல்லாத்தையும் நம்பி நம்பி, பிள்ளையை நம்பி, எல்லாத்தையும் நம்பி நம்பி இழந்து போயிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருடைய இரக்கத்தை பெறும்படி நீ வருவாயானால் ஒன்றை நீ புரிந்து கொள், உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார் இந்த மாதத்துல. அதை நீ பெற்றுக்கொள்ளனாக்க அந்த இரக்கத்தை பெறும்படி உன் பயணத்தை நீ நகர்த்த பழகிக்கொள். ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை நீ அறிந்து கொள்ள பார். அந்த திட்டத்தை உன் மீது வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை புரிந்து கொள். அந்த திட்டத்தை மீறி நடக்காது, அந்த அழைப்பை மீறி நடக்காது. ஆண்டவர் உனக்கு செய்ய விரும்புகிற காரியங்களை புரிந்து கொண்டு அந்த பாதையில போம். தேவன் என்ன செய்ய நினைக்கிறார் அதை அறிந்து கொண்டு பயணம் செய். ஆதாம் ஏவாளை படைக்கும்போது தேவன் என்ன செய்தார்? அழகா படிச்சார். எல்லாத்தையும் ஆண்டுக்குள் எல்லாத்தையும் படிச்சுட்டு அவருடைய ரசனை எவ்வளவு நேசிச்சிருப்பார் பாருங்க. ஆதாம் ஏவாளை படைப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் படைத்துட்டார். அவங்களை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் படைத்து விட்டார் ஆண்டவர். ஆண்டவர் அவ்வளவு நேசிச்சார், அவரும் அவர்களுக்கு எல்லாத்தையும் சுதந்திரமாய் கொடுத்தார். அவர்கள் வைப்பதுதான் பெயர். அவ்வளவு அழகான ஒரு அன்பு. அப்படிதான் உங்களிடமும் என்னிடமும் ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார். ஆனால் என்ன செய்தார்கள்? தேவன் விளக்கின அந்த கனி அவர்கள் புசித்தபடினால் சாபம் அவருடைய வாழ்வை தொடர ஆரம்பித்தது. மறந்து விடாதீங்க, தேவன் அப்படிதான் இந்த மாதத்திலையும் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் காண்பிக்கிற பாதையிலே பயணம் செய்யுங்க.
அவர் காண்பிக்கிற பாதையை விட்டுட்டு அவர் வேண்டாம் சொன்ன பாதையில நீங்கள் பயணம் செய்வீர்களானால் உடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டதாய் ஆசீர்வாதத்தை இழக்கிறதாய் மாறிவிடும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அழைப்பை புரிந்து கொள்ளுங்க, அழைப்பை புரிந்து கொண்டு ஓடுங்க. லோத்துடைய மனைவி நீங்க கவனித்தீங்களா? லோத்துடைய மனைவி நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னாக்கா, தேவன் என்ன செய்ய ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். லோத்து என்ன செய்கிறான்? போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறார். உடனே நலமானதெல்லாம் எடுத்துக்கொண்டான். சரி, எடுத்துக்கோ. பின்பு தேவன் என்ன செய்கிறார்? தேவன் அந்த இடத்தை அழிக்க தீர்மானித்துட்டு லோத்தையும் அவருடைய மனைவி எடுத்து கொண்டு வருகிறார் இல்லையா? அந்த இடத்தை விட்டு அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார், அவர்களை இழுத்து கொண்டு வருகிறார். உடனே லோத்துடைய மனைவி என்ன செய்தார்? பின்னிட்டு பார்த்தா. தேவன் சில காரியங்கள் அப்படிதான், மகனே அந்த பாதையில போவாதே வா அப்படின்னு இழுப்பாரு. நாம் அதை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடும், மீண்டும் அதில் நுழைய பார்க்கிறோம், அதுல நம்ம இணைச்சு கொள்ள பார்க்கிறோம். அது சபிக்கப்பட்டதா மாச்சு இல்ல, அவன் வாழ்க்கை சபிக்கப்பட்டது இல்ல. ஆண்டவர் இழுத்து கொண்டு வராரு, இழுக்கிறாரே சொல்லிட்டு ஆண்டவர் கூட போயிட்டு இருந்தாக்கா வாழ்ந்திருக்கலாமே, வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாங்க. அப்படிதான் ஆண்டவர் சில சமயங்களை வழி நடத்துவார், நம்ம தான் புரிஞ்சுக்கிறது இல்ல. தேவன் அப்படிதான் இந்த மாதத்திலே உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை உயர்த்த விரும்புகிறார். அப்படி உயர்த்த விரும்பும் பொழுது சில காரியங்கள் வேண்டாம் என்று சொல்லி தேவன் உங்களை அந்த நிலையிலிருந்து அழைத்து கொண்டு வருவார், அந்த நிலையிலிருந்து உங்களை அகற்றுவார். மகனே அங்க நிக்காதவா அப்படின்னு கூப்பிடுவாரு. அது வேண்டாம், அது வேண்டாம் வா அப்படின்னு கூப்பிடுவாரு. நமக்கு அதை விட்டுட்டு வர மனசு இருக்காது, திருப்பி அங்கேதான் நிக்கணும்னு தோணும். அது தோணும் பொழுது என்ன நடக்குது? ஆசீர்வாதம் சாபமா மாறிடுச்சுல. வாழ வேண்டிய காலம் அது, வாழ்க்கை இழந்து போனார்களே. இன்னைக்கு தேவன் அப்படிதான் உங்களையும் என்னையும் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதான் வேதம் சொல்லுது, என் வீடு இப்படி இராதோ அவர் சகலம் திட்டம் தீட்டி இருக்கிற நித்திய நிச்சய உடன்படிக்கை அவர் என்னோடு செய்திருக்கிறார். ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார், உங்களையும் என்னையும் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி உடன்படிக்கை செய்திருக்கிறார். நமக்கு தாங்க புரியல, நமக்கு தான் தேவன் என்னை வாழ வைக்கிறதுக்கு என்ன அழைச்சிருக்கிறாரு, இந்த உலகத்திலே சாட்சியா நிறுத்தபடி என்னை அழைச்சிருக்கிறார் அப்படின்ற சிந்தனையே இல்லை நமக்கு. அந்த சிந்தனை இருந்திருக்குமானால் நம்முடைய வாழ்வு சபிக்கப்படுவதற்கு, அழிக்கப்படுவதற்கு, கண்ணீர் வேதனை சூழ்ந்து கொள்வதற்கு, சமாதானத்தை இழப்பதற்கு இடம் கொடுப்போமா? நாம தான் இடம் கொடுத்துடுறோம், நாம தான் இடம் கொடுக்கிறோம். ஆண்டவர் என்னவோ ஆசீர்வதிக்கணும் தான் விரும்புகிறார். ஆண்டவர் என்னவோ நம்மை தெரிந்து கொண்டது ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுது, நாம் அதை செய்ய மாட்டோம். நான் வேதம் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், Facebookல எதை வேணா பார்ப்பேன், வாட்ஸ்அப்ல எதை வேணா பார்ப்பேன், அதுல வேணா நேரம் செலவிடுவேன், பரிசுத்த வேதாகமத்தை தொட மாட்டேன். மீண்டுமாய் அந்த பக்கம் திரும்புறது, உப்புத்தூணாய் மாறிட்டா. ஆனா அழைப்பு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தான். ஆதாம் ஏவாளுடைய அழைப்பு எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள அழைப்பெல்லாம் நல்லா இருக்குதுங்க. ஆனா நாம தான் வேண்டாம் சொல்றதை செய்கிறோம், மீண்டும் மீண்டும் வேண்டாம் சொல்றதை செய்யறதுனால சின்ன சின்ன காரியம், சமாதானத்தை இழக்கிறது, சின்ன சின்ன காரியங்கள். இன்னைக்கு நான் அதுதானே செஞ்சேன், நானா விட்டுட்டா, கடவுளை விட்டுட்டா போயிட்டேன். சிலர் சொல்றது, நானா கடவுள் விட்டா போயிட்டேன், நான் ஜெபிச்சுதாங்கிறேன், நான் கூட கோயிலுக்கு போயின்னு தான் இருக்கிறேன், நானா கடவுள் விட்டு போயிட்ட மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்ச நாள் கழித்து போய் பார்க்கும் பொழுது கடல் விட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. வாழ்வில பாவம் சூழ்ந்துன்னு இருக்கும், கண்ணீர் வேதனை சூழ்ந்திருக்கும். பாஸ்டர், பிரதர், அண்ணா என்னை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை, ஓன்னு கண்ணீர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது என்ன செய்கிறான்? கொடி இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், மனுஷனுடைய கையில நான் விழுவது இல்லை, நான் கர்த்தருடைய கரத்துல விழுவேனாக என்று சொல்லி விழுந்தான். கர்த்தர் அந்த இரக்கத்தை பாராட்டினார். கர்த்தர் அழிக்கிற தூதனுக்கு சொல்கிறார், கையை நிறுத்து, நீட்டின கையை மடக்கு என்று சொன்னார். 70,000 பேரோடு மரணம் நின்று விட்டது, அழுகையின் குரல் நின்று போய் விட்டது. இல்லை என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களிலே இன்னும் எத்தனை ஆயிரம் பேர் அழிந்திருப்பார்கள் என்று தெரியல. நாம செய்கிற சில தவறுகளினாலே சில அழிவுகள் பின்தொடருகிறது, நம்ம புரியுறது இல்லை நமக்கு. ஏன் அது வருதுன்னு தெரியல, ஏன் அப்படி வருதுன்னு தெரியல, ஏன் இவங்க எல்லாரையுமே கை காட்டின்னு இருப்போம். அவங்களாலதான் இது நடந்துச்சு, இவங்க இப்படி பண்ணாங்க, எனக்கு கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சாரு, அவங்க பண்ணிட்டாங்க. கடவுள் கொடுக்க நினைத்ததை மனுஷன் தடுக்க முடியுமா? முடியாது. அவர் செய்ய நினைத்ததை தடுக்க முடியாது. பாட்டு பாடுறோம் நாம, அவர் கொடுக்க நினைத்ததை ஒரு தடுக்க முடியாது. பாட்டு பாடிட்டு அவங்க தான் தடுத்தாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு முட்டாள்தனத்துக்குரிய காரியம். அப்போ தடை எங்க இருக்குது? என்னிடத்துல தான் இருக்குது.
தடை என்னிடத்துல? கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்வு நன்மைனாலே முடிசூட்டப்படணும். இதுதான் கடவுளுடைய ஆசை. ஆண்டவருடைய ஆசை இதுதான். உங்களை குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார், ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க திட்டம் வச்சிருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை மாறாது, நான் மாற மாட்டேன். ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. யார் நான் மாறட்டும், மகளே மகனே, நான் மாற மாட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி வராரு. எல்லாம் மாறிடுச்சு, இருக்கிறது அது ஒண்ணுதான். அது ஒழுங்கா பிடிச்சுக்கலாம். இல்ல ஏன் பின்னிட்டு பாக்குற? பழைய வாழ்க்கையில ஏன் போக பாக்குற? பழைய குணத்தை எடுத்துட்டு வர பாக்குற? ஏன் எடுத்துட்டு வர பாக்குற? வேண்டான்னு சொன்னதை ஏன் செய்யற? அந்த பாவக்கனி ஏன் சாப்பிடுற? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணம். எசபேல தெரியல உங்களுக்கு? எசபேலுடைய வாழ்வை பாருங்க. எசபேலுடைய வாழ்வு சபிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? எலியா தீர்க்கதரிசி சபிக்கிறான், உன்னுடைய உடலை நாய்கள் கவி சாவனி, அது கடிச்சுதான் நீ சாவன்னு ஒரு சபிக்க ஆரம்பிக்கிறான். அப்படிதான் அவருடைய வாழ்க்கை முடியுது. ஏன் முடிந்தது? தேவனை ஆராதிக்கிறதுக்கு தடைகளை உண்டாக்கினான் இல்லையா? பாகாலை ஆராதிப்பதற்கு இடம் கொடுத்தா. ஒரு ஊழியனை கோபப்பூட்டினான். அந்த ஊழியனை என்ன செய்தா? பயமுறுத்தினான். எலியா பயந்து ஓடுகிற நிலைமைக்கு காணப்பட்டது. எந்த அளவுக்கு அவ செஞ்சிருப்பா, டார்ச்சர் கொடுத்திருப்பா. அதுதான் அவருடைய வாழ்வு சபிக்கப்பட்டது. ஆண்டவர் நமக்கு சில பாதைகளை காண்பிக்கிறார். அந்த பாதைகளில் பயணம் செய்வது இல்லை. நம்முடைய வாழ்வு சபிக்கப்பட்டதாய் மாறுவதற்கு ஒவ்வொரு மாதம் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் சாபமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் காண்பிக்கிற பாதையிலே நாம போவது கிடையாது. என கருமையானது எவருடைய பிள்ளைகளே அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நடத்துகிற பாதையிலே பயணம் செய்யும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நிச்சயமாக மகிமைப்படுகிற ஒரு வாழ்வாக உங்களுடைய வாழ்வு மாறும். எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பாதையிலே நீங்கள் பயணம் செய்ய பழகிக் கொள்ளுங்க. அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். 46வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 2வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் எது மாறினாலும், ஆகையால் எது மாறினாலும், ஆகையால் யார் உன்னை கைவிட்டாலும், ஆகையால் எந்த நிலைமையிலே டாக்டர் உன்னை கைவிட்டாலும் கவலைப்படாது, அவருடைய கிருபை உனக்கு போதும். அவருடைய கிருபை மாறாது. அவர் உன்னோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை அவர் மாற்றுவது கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னன்னா மாறட்டுங்க, யாருன்னா கைவிடட்டுங்க, எந்த நிலை வேணாலும் மாறட்டுங்க, ஆண்டவர் மாற மாட்டார். நம்புங்க ஆண்டவரை, ஆண்டவரை நம்புங்க. நான் செய்த தவறு நிமித்தமாக தான் அந்த 70,000 பேர் மரணம் சந்திப்பதற்கு காரணம் என்பதை தாவீது உணரும் பொழுது தேவன் என்ன செய்தார்? தேவன் அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டார், இரக்கத்தை பாராட்டினார். இரக்கமுள்ள தேவன் அவர், மனதுருக்கமுள்ள ஆண்டவர் அவர். உன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர், உன் வாழ்க்கையில நடந்த கஷ்டத்துக்காக கண்ணீர் சிந்துற ஆண்டவர். உன் வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்பல. நீ கண்ணீர் சிந்தணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. ஆண்டவர் நீ வாழணும்னு நினைக்கிறார். நீ இந்த மாதம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். ஆனா நாம செய்கிற தவறு சில சமயத்துல நம்முடைய பெருமை அப்படிதான் நடக்குது. நான் யார் தெரியுமா? கொஞ்சம் வளர்ந்த உடனே நான் யார் தெரியுமா? ஜெபிக்கிறத விடு, வேத வாசிக்கிறத விடு, ஆலயத்துக்கு போறதை விடு, எல்லாத்தையும் விட்டுட்டு நிக்கிறோம். நன்மை இழக்கிறோம் இல்லையா? அதனால 70,000 பேர் மரணம் சந்தித்தார்கள். யார் காரணம்? குடும்பத்தில் இந்த கண்ணீர் யார் காரணம்? குடும்பத்தில் ஆசீர்வாத இழப்பு யார் காரணம்? பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து போனார்கள், யார் காரணம்? யார் காரணம்? நம்முடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய தவறு. இதை உணருங்க. பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வு கிடையாது, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் இரக்கமுள்ள தேவன் தான். தேவன் நிச்சயமாய் மனம் இறங்குவார். அந்த இரக்கத்தை பெரும்படி உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் எது வேண்டுமானாலும் மாறினாலும் ஆண்டவருடைய கிருபையை இழக்காம பார்த்துக் கொள்ளுங்க. எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய கிருபையை நான் இழந்துவிடக் கூடாது என்பதிலே முழு கவனம் செலுத்துங்க.
அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறாரு, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் நான் ஏற்படுத்துவேன். தாவீதோடு மட்டுமா உடன்படிக்கை? உங்களோட உடன்படிக்கை செய்வார் இல்லையா? தாவீதுக்கு மட்டும் இல்ல உடன்படிக்கை, உங்களோட உடன்படிக்கை. தாவீதுக்கு அருளின அந்த கிருபையை நித்திய உடன்படிக்கையாய் உனக்கும் நான் செய்வேன். தாவீதுடைய சந்ததியிலும் ஏசாமி பிறந்தாரா? உன்னுடைய சந்ததியிலையும் தீர்க்கதரிசிகள் போடுவாங்க, ராஜாக்கள் எழும்புவாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறும். அவர் சொல்லுகிறார், செவியை சாய், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா பிழைத்திருக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய், ஏதோ ஒரு முறை உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கையாய் நான் உனக்கு செய்வேன். பர்மனண்டா வாழ்க்கையில சாபம் வராத அளவுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். நாம செய்து கொஞ்சம் உணருங்க. உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் இந்த பூலோகத்திலே நல்லோரையும் தீயோரையும், நீ கெட்டவனா இருந்தாலும் உன்னை பார்க்கிறார். ஆண்டவர் நீ கெட்டவன், நீ போயிடு அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் உணர்றியா, நான் தப்புதான் நான் செஞ்சது அப்படின்னு நீ நினைக்கிறியா, போதும் மகனே வா, சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவர். நான் செஞ்சது தப்பு. தாவீது உணர்ந்த உடனே அந்த கிருபை அவனுடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்தது. தாவீது உணர்ந்தான், நான் குடி இடுக்கண்ல அகப்பட்டு இருக்கிறேன், நான் செய்தது பாவம் அப்படின்னு உணர்ந்தான். தேவனுடைய கிருபை மீண்டுமாய் அவனுடைய வாழ்வில பின்தொடர்ந்தது. இன்னைக்கு மீண்டுமாய் ஆண்டவரிடத்துல போய் விழுந்துருங்க. ஆண்டவரே, நான் செஞ்ச காரியம், நான் பேசுறது, நான் பார்க்கிறது, நான் நடக்கிறது, நான் உணர்ந்தது, இதெல்லாம் என்ன இடத்துல இருக்குது, இதெல்லாம் இன்னைக்கு விட்டுற ஆண்டவரே, என்னை நடத்துங்க, போய் விழுந்துருங்க. மீண்டுமாய் அந்த உடன்படிக்கை, மீண்டுமா அவருடைய கிருபை உன் வாழ்க்கையில் அது பின்தொடரும், மாற்று கருத்து கிடையாது. மீண்டுமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் இடத்துல குறை 1008 சொல்லலாம், ஐயோ அவரா இவங்களா உலகம் சொல்லணும், ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் உங்ககிட்ட ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்குது, ஏதோ ஒண்ணு, அதை வச்சுதான் உன்னை இழுத்து இருக்கிறார். ஏதோ ஒரு குணம் மற்றவங்களுக்கெல்லாம் நீ பிடிக்காது, ஆனா ஆண்டவருக்கு பிடிக்கக்கூடிய ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னான்னு மட்டும் பாருங்க. நான் நல்லா ஜெபிக்கிறேனா, இல்ல அன்பை காமிக்கிறேனா, வேதம் வாசிக்கிறேனா, இல்ல பக்தி வைராக்கியம் இருக்குதா, இதுதான் வேணும். இது ஒன்று இருந்தால் போதும், கர்த்தர் எடுத்து பயன்படுத்திடுவார். அது ஒன்றுதான் கேட்கிறார் ஆண்டவங்கிட்ட. அந்த உணர்வு உள்ளவன் உண்டோ என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் இந்த பூலோகத்திலே நல்லோரையும் தீயோர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. தாவீதுக்கு மட்டுமல்ல, உனக்கும் உண்டு அந்த ஆசீர்வாதம். கிறிஸ்து தாவீதுடைய சந்ததியில் மட்டுமல்ல, உன்னுடைய சந்ததியிலும் ராஜாக்கள் எழுப்ப முடியும், உன்னுடைய சந்ததியிலும் தீர்க்கதரிசிகள் எழும்ப முடியும், உன்னுடைய சந்ததியும் சாபம் இல்லாத ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற்ற முடியும். ஆண்டவரால முடியும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை மாறாததான் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக உன்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லி அறிந்து அந்த தவறை இன்னைக்கு விட்டுடுங்க, இன்னைக்கு அறிக்கை செஞ்சு விட்டுடுங்க. இன்னைக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் நாம் கடந்து போகலாமே. மத்தேயு 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 18வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். தேவன் சொல்ல, அது நிறைவேறும் அளவும், உன்னோடு செய்த உடன்படிக்கை நிறைவேறும் அளவும் சொல்லுங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, அழைப்பு கிடைக்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லுங்க. அது நிறைவேறும் அளவும் உன்னை விட்டு அவர் விலக மாட்டார். நியாயம் தீர்க்கும் பொழுது நியாயம் தீர்ப்பார், அது வேற. ஆனால் அவருடைய சித்தத்தை உனக்குள்ள அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா ஆசீர்வதிச்சிருவாரு. அது அவங்க சொன்னாங்க, அதனால தான் நான் இப்படி நடந்துக்கணும், இதனால தான் இது வரல, அதுக்கு சம்பந்தம் இல்லை. என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, என்கிட்ட அவங்க ஏதோ ஒண்ணு, அவங்க பைத்தியக்கார மாதிரி உக்காந்து இருக்கலாம். நீ கல்ல போட்டதால அவன் கல் தூக்கி அடிக்கிறான், அவன் கொம்பு எடுத்துன்னு துரத்தின்னு வரான். சும்மா இருக்கிறவன் நீ ஏசுன்ற, அது மாதிரி ஏதோ ஒரு குணம் என்னிடத்துல தவறு ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்றத நீங்க உணருங்க. அந்த இடத்துல அதே அந்த பைத்தியக்கார இடத்துல ஒரு அன்பை காமிச்சு பாருங்க. கொஞ்சம் சாப்பாடு அவனுக்கு கொடுத்து பாருங்க, சிரிப்பான். நீ கொடுக்கிற சாப்பாடை சாப்பிடுவான். அவன் தோல் மேல கையை போட்டாலும் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டான். இல்ல நாம ஏதோ ஒண்ணு செய்யறோம். அப்படிதான் அந்த உலகத்திலே சக மனிதர்களிடம் இருந்து நமக்கு தீங்கு வருகிறது என்று சொன்னால் நாம ஏதோ ஒண்ணு தீங்கு செஞ்சங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அது தெளிவா நமக்கு சொல்றார். ஒரு கண்ணத்தில் இருந்தால் நீ மறு கண்ணத்தை காட்டுற, காட்ட
நாம காட்ட மாட்டோம், உடனே திருப்பி அடிச்சிடுறோம். காட்டினா அந்த இடத்துல சமாதானம் வந்திருக்கும், காட்டினா அந்த இடத்துல இரக்கம் கிடைச்சிருக்கும், காட்டினா அந்த இடத்துல தேவனுடைய கிருபையை நாம் பெற்றிருப்போம். நாம கிருபை பெறதில்லை, நாம குறைய சொல்லின்னு இருப்போம். எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளை கடவுளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு தான் நினைக்கிறாரு. அது நிறைவேறும் அளவும், அப்படிதான் வேதம் சொல்லுது. உன்னோடு செய்த உடன்படிக்கை அவர் நிறைவேறும் அளவும், அவர் உன்னை விட்டு அவர் விலகுகிற தேவன் கிடையாது. அதுதான் 89வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 33, 34வது வசனத்துல சொல்கிறாரு, ஆனாலும் என்னுடைய கிருபையை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையை பிசங்காமலும் இருப்பேன், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாறாமலும் இருப்பேன். உதட்டுல சொல்லிட்டேன்னா மாற மாட்டேன். ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். சொல்லிட்டேன்னா உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டேன்னா கொடுப்பேன். கானான கொடுப்பேன்னு சொன்னாரா, கொடுத்தாரு. முறுமுறுத்தவரை அழிஞ்சாயா, யார் பெறல, யார் காரணம் காணக்கு நுழையல. எசபேல போல முறுமுறுத்து, எசபேல போல அழைப்பு குருதமாய் சதித்திட்டம் தீட்டினாங்க பாருங்க, அவங்க தான் அழிஞ்சாங்க. பின்னிட்டு பார்த்தவன் அழிஞ்சான். பின்னிட்டு பார்த்தவன் உப்பு தூணா மாறினது மாதிரி, நாங்க எகிப்தில் எங்களுக்கு கிடைக்காத இறைச்சியா ஏன் இந்த வனாந்தரத்தில் அழைச்சு கொண்டு வந்தீர், அப்படி பின்னிட்டு பார்த்தான் பாரு, அவனா கானானுக்குள்ள நுழையல, அவனா நுழையல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாசம் ஆசீர்வாதம் உண்டு, அதை பெறுகிறதும் பெறாததும் உங்களுடைய கரத்தில் தான் இருக்குது. அப்ப நீங்க பின்னிட்டு பார்க்காதீங்க, மீண்டும் பழைய வாழ்க்கை வேண்டாம், அறிக்கை செஞ்சு விட்டுடுங்க, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள பாருங்க. தாவீது அப்படிதான் உணர்கிறான். உணருங்க, இன்னைக்கு தேவனுடைய கிருபை மாறாது. உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கார். என்னுடைய வீடு இப்படி இராதோ, சகலவும் திட்டம் திட்டி இருக்கிற நித்திய நிச்சய உடன்படிக்கை அவர் என்னோடு செய்து இருக்கிறார். சொல்லுங்க, என்னோட ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிற இந்த மாசத்துல என் வாஞ்சையெல்லாம் அவர் வளர்ந்தோங்க செய்வார், எல்லாத்தையும் இந்த மாசத்தை நிறைவேற்றுவார். எப்போ? என் பாவத்தெல்லாம் நான் அறிக்கை செஞ்சு விடும் பொழுது, என் பாவங்களை எல்லாம் எப்பொழுது நான் விட்டு விடுகிறேனோ அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தொடர ஆரம்பிக்கிறது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லுகிறாரு, உங்களுக்குள் நற்கிரியை துவங்கியவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைந்த முடிய நடத்துவார். அழைச்சிட்டாரா, பாதியில விட்டுட்டு போக மாட்டார். நண்பன் விட்டுட்டு போகலாம், பெத்த பிள்ளை விட்டுட்டு போயிடலாம். கல்யாணம் ஆன உடனே அம்மா கிட்ட நடக்கிற விதம் வேற, நான் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் போ. அதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட அவன் உருகி இருப்பான். அவன் அம்மா கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்குற வரைக்கும் தாய் தகப்பன் வேணும்னுவான். அதுக்கப்புறம் அம்மாவும் வேணாம் அப்பாவும் வேணான்னுவான். அவன் பிள்ளை மாறிக்கலாம், எல்லாரும் மாறி போலாம், ஆண்டவர் மாற மாட்டார் இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் மாற மாட்டார். அவரை பிடிச்சு கொள்ளுங்க. நற்கிரையை துவங்கிட்டாரா, அவர் வருகை பரியந்தம் உன்னை கைவிடாத தேவன். அவர் நடுவில் கைவிடப்படுவதற்கு காரணம் நாம செய்த குறை, நம்மிடத்தில் இருக்கிற பாவம். சவுலுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். என் சுதந்திரத்துக்கு நீதாண்டா தலைவன் சொல்லி கூப்பிடுறார். எவ்வளவு பெரிய ஒரு அழைப்பு, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவன் அதை இழந்தான். யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம், அது அவன் இழந்தான். அப்படிதான் தேவன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்ம நடத்துறாரு. நாம இழந்துடுறோம், நாம அதை விட்டுடுறோம். நாம அதை சாப்பிடாத அதை சாப்பிடுறோம், பின்னிட்டு பார்க்காத அதை பார்க்கிறோம். எலியாவை கோபப்படுத்தாத, எரிச்சல் முட்டாத, பயந்து நான் ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு பண்ணான். சாபங்கள் ஏன் வருது? இதுதான் தேவன் ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். நாம தான் அந்த சாபத்துக்குள் நம்முடைய வாழ்வை தள்ளி விடுகிறோம். உணருங்க, கொஞ்சமாவது உணர்ந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. வாசிப்போமே, சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். 46வது சங்கீதங்களின் புஸ்தகம் அதுல 7வது வசனத்துல சொல்கிறாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த மாதத்தில் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற சவுலோடு இருந்தார் ஆண்டவர். சவுலோடு தேவன் இருந்தார், இல்லை சவுலோடு தான் இருந்தார், சிம்சோடு தான் இருந்தார். இவங்க செய்த பாவம், இவங்க செய்தது வேண்டாம் என்று சொன்னதை செயல்படுத்தியது, வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை தங்களை இணைத்துக் கொண்டது. இதுதான் அவருடைய வாழ்க்கையில கண்ணீர் நுழைவதற்கு, பாடுகள் நுழைவதற்கு, உபத்திரவங்கள் நுழைவதற்கு காரணம். இந்த நாளில் தேவன் நமக்கு சொல்றார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார்.
பாதுகாப்பு கொடுக்கிறாரு, அடைக்கலமா இருக்கிறாரு, அவர் நம்மோடவே இருக்கிறார். அவர் உங்களோடவே இந்த மாசம் முழுவதுமாய் நடக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியில சொன்னார்ல, அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்துடைய உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். சமாதானத்து உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும், அது மாறாது. உடன்படிக்கை மாறாதுங்க, எப்பொழுது மாறாது. என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்றார். எப்பொழுது விலகாது, தேவனுடைய கிருபை விலகாது. எப்பொழுதுமே உடைக்கப்படுகிற நேரத்தில் தேவனுடைய கிருபை உண்டு. சோர்ந்து போகிற நேரத்தில் தேவனுடைய கிருபை, மனிதனுடைய சூழ்ச்சி, பிசாசுடைய தந்திரங்கள், அப்பொழுது தேவனுடைய கிருபை. ஒண்ணுமே இல்லைங்க, நான் விழுந்து போயிருக்கிறேன், ஆண்டவருடைய கிருபை இருக்குது போதுங்க. டாக்டர் சொல்லிட்டாரு முடிஞ்சிருச்சுன்னு, அப்படியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய கிருபை எனக்கு இருக்குது போதுங்க. உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, சந்தோஷப்படுங்க, தேவனுடைய கிருபை என்னோடு இருக்குது போதுங்க. அது இருந்தாதான் இல்லை, பதவி இருந்தாதான், புகழ்ச்சி இருந்தாதான், வசதி வாய்ப்பு இருந்தாதான், பணம் இருந்தாதான், எதுவுமே இல்லைங்க. தேவனுடைய கிருபை இருக்குதுங்க, சந்தோஷமா நாங்க வாழறோம், சந்தோஷமா நாங்க வெற்றி அடைஞ்சிருவோங்க. எங்க பிள்ளைங்க கரை சேர்ந்துருவாங்க, எங்க குடும்பத்தில் நல்ல வருமானம் கிடைச்சிருங்க, தேவையெல்லாம் கட்ட சந்திச்சிருவாங்க. தேவனுடைய கிருபை என்னோடு இருக்குதுங்க. எவ்வளோ அதிகாரங்கள் கொண்டு தாவீது பல யுத்தத்தில் வெற்றி பெற்று அவ்வளோ இருந்தாலும் தனக்குள்ள பெருமை பத்தியா தொகையிட ஆரம்பித்தான். பிசாசு அவன் மனதை தூண்டினான். என்ன நடந்தது? 70,000 பேர் மரித்து போனார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறோம். நினைக்காதீங்க, கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. என்னால எல்லாத்தையும் வாழ்ந்துட முடியும்னு நினைக்காதீங்க, கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. தாவீதால வாழ முடியாதுதான், தாவீது அப்படிதான் நினைச்சான், வாழ்ந்துடலாம்னு நினைச்சான். தேவனுடைய கிருபை தான் வாழ வைக்குங்க. தேவனுடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை.